கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த மகத்தான கிருபைகளை கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய அயப்பாக்க யூனிட்டுடைய செயலர் அவர்கள் உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்க வேண்டும். ஆனால் அவரால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையினாலே அவர் இந்த நாளில் வர முடியும் என்று சொன்னதாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் செய்தி கொடுக்க கர்த்தர் அடியனுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக, உங்களோடு கூட பேசுவாராக. நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற தலைப்பான திருச்சபை குறித்து, திருச்சபையின் மேன்மைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே கிறிஸ்து திருச்சபையை ஏற்படுத்தினார் என்று நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே திருச்சபை என்பது மனிதனுடைய முயற்சியில், ஒருவேளை மனிதர்கள் முயற்சினாலே சில இடங்களில் அநேக இடங்களிலே கோயில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். நடிகைக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள், கிரிக்கெட் பிளேயருக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள், நல்ல ஒரு மகான்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். அதே போல் யாராவது பிடித்து விட்டதென்றால் அவர்களுக்கு கோயில் கட்டி விடுவார்கள். இது ஜனங்களுடைய இயல்பு. அதில் புராண கதைகளில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ திருச்சபை என்பது இது முற்றிலும் மாறுபட்டது. ஏனென்றால் இது கடவுள் திருச்சபையை உருவாக்கியிருக்கிறார். மற்ற இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. எனக்கு பிடித்திருந்தால் நான் அவருடைய சார்பாக ஒரு கோயில் கட்டிவிடுவேன். இது அப்படிப்பட்டது ஒரு தருணம் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் அல்ல. கிறிஸ்து சில அடிப்படை தன்மைகளை நமக்கு போதித்து திருச்சபை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே அதில் 4 காரியங்களை ஆழமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இன்று அநேகர் புதிதாக வந்திருப்பனாலே ஒரு விஷயம் அதை சொல்லி 5வது காரியத்தை கடந்த சத்தியத்திலே நாம் ஆரம்பித்தோம். அதன் ஆழத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இயேசு ஜீவனுள்ள தேவனாகிய குமாரன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அன்னைக்கு பேதுரு சொன்னது போல, நீ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே நீ சொன்ன இந்த வார்த்தையின் மீது தான் நான் திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னார். ஆகவே திருச்சபை என்பது இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிற இடமாக அது இருக்க வேண்டும். மற்ற அறிக்கைகள் செய்கிற இடமாக திருச்சபை இருக்கக்கூடாது. அப்படி செய்கிற இடம் திருச்சபை அல்ல. He is the son of the living God, not dead God. Son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனாகிய குமாரன். மற்ற அறிக்கைகள் இயேசுவை குறித்து இன்று அநேகர் தவறான அறிக்கை, சிலர் இயேசுவை விட்டுவிட்டார்கள், அதுக்கு திருச்சபை பெயர் கிடையாது. இயேசுவை விட்டுவிட்டால் அது மசூதி. ஏன்னா அவங்க தான் இயேசுவை நம்ப மாட்டார்கள். இயேசுவை இன்று வரை இறை தூதர் என்று தான் சொல்லுகிறார்கள். அதுக்கு மசூதியில் போய் ஓதின்னு இருக்கலாம். இன்று திருச்சபைகளை இயேசுவை இந்த ஸ்தானத்தில் அறிக்கை செய்கிறதில்லை, மற்ற கோணங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் திருச்சபை அல்ல. நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், நல்ல ஒரு திருச்சபை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு இந்த புரோட்டோகால், அதற்கு சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி ஆகிவிட்டது. சர்வீஸ் டைம், த அட்மாஸ்பியர், பில்டிங் ஸ்ட்ரக்சர், அழகான கிளாஸ், நல்ல மியூசிக் சிஸ்டம், சவுண்ட் சர்வீஸ், கார் பார்க்கிங், ஏசி, இப்படியெல்லாம் வைத்து திருச்சபை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை என்றால் இது இருக்க வேண்டும். அங்கே இயேசுவை தேவனுடைய குமார் என்று அறிக்கை செய்கிற இடமாக இருக்க வேண்டும். 2வது, திருச்சபை என்பது வெளிப்பாடு நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே, கர்த்தர் பேசுகிறது சத்தத்தை நீங்கள் உணர வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும். வெளிப்பாடுகள் நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபைக்கு நாம் செல்கிறோம் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும். அப்படிப்பட்ட இடமாக திருச்சபை இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அநேகர் கர்த்தர் திருச்சபையில் பேசுகிறதே இல்லை, திருச்சபையில் ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க. பேசுறதெல்லாம் வெளியே பீச்சில் தான் பேசுகிறார் ஆண்டவர், இல்லை ஆடிட்டோரியத்தில் பேசுகிறார், ஸ்டேடியத்தில் பேசுகிறார், இந்த மாதிரி இடத்துல தான் கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நினச்சி இங்கே பேசுறதெல்லாம் கர்த்தர் பேசுகிறது தான். இந்த சத்தியெல்லாம் யாருக்கு பேசுகிறோம்? நமக்கு தான் பேசின்னு இருக்கார். முதல்ல திருச்சபையினுடைய கண்ணோட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். 3வது, உலகத்திற்கும் திருச்சபைக்கும் முரண்பாடு இருக்க வேண்டும். நான் கடந்த சத்தியத்தில் சொன்னது போல, உலகத்திலே திருச்சபை இருக்கலாம், திருச்சபைக்குள் உலகம் இருக்கக்கூடாது. உலகத்திற்கும் திருச்சபைக்கும் ஒரு முரண்பாடு எப்பவுமே இருக்க வேண்டும். உலகத்தோடு கூட ஒன்று சேர்ந்துடக்கூடாது திருச்சபை.
இன்றைக்கு அநேக திருச்சபையில் உலகத்தோடு கூட ஒன்று சேர்ந்து உலகம் செய்யக்கூடாதெல்லாம் திருச்சபை செய்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் திருச்சபைகளாக இருக்க முடியாது. அநேக பில்டிங்ஸ் தே கேன் டெவலப் த பில்டிங்ஸ், அது திருச்சபை அல்ல. அங்கே கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடையாது. நான்காவது காரியம், திருச்சபை என்றாலே அதில் சிலுவையின் வெற்றி மையமாக இருக்க வேண்டும். அதுதான் மெயின். அதனால் தான் சிலுவையை நாம் பிரதானப்படுத்துகிறோம். சிலுவை என்றால் சிலுவையை பிரதானப்படுத்தவில்லை. சிலுவைனா உடனே சிலுவை கொண்டு வந்து திருச்சபையில் வைத்து கொண்டு இருப்பது, முன்னாடி தூக்கின்னு போகிறது, பின்னாடி தூக்கின்னு போகிறது, எல்லாரும் சிலுவை கழுத்தில் மாட்டிக்கிறது, இதை சொல்லவில்லை. சிலுவையை வெற்றி பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகத்தை, அதனுடைய வெற்றியை பிரசங்கங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். சிலுவையை விட்டு வேறு பிரசங்கங்களை செய்ய எனக்கு மனதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை என்று பவுல் எழுதுகிறார். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் மையம், கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் மையம். வேறொரு கிறிஸ்து என்றால் டாக்டருக்கு கிறிஸ்து, அந்த மாதிரி நிறைய கிறிஸ்து இருக்கிறார்கள். போராளி கிறிஸ்து, சமுதாய சீர்திருத்தவாதி கிறிஸ்து, இந்த கிறிஸ்து எல்லாம் இங்கே சொல்லுகிற இடம் அல்ல. ஆகவே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அவரை மையப்படுத்தி வேண்டும். நான்காவது. ஐந்தாவது காரியம் கடந்த சத்தியத்திலே சொல்லி முடித்தேன், அதை இந்த ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். திருச்சபை என்பது எப்போதும் பிசாசோடு ஒரு யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிசாசின் சத்தங்கள், பிசாசின் சூழ்ச்சிகள், பிசாசின் நயவஞ்சகமான ஆலோசனைகள் எப்பொழுதும் திருச்சபைக்குள்ளே ஏதாவது ஒரு வகையிலே ஊடுருவி கொண்டே இருக்கும். அதை எதிர்த்து எப்பொழுதும் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் ஒரு நீண்ட யுத்தம். உலகத்திலே பெரிய தீர்க்க தரிசனம் எது என்றால், இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய தீர்க்க தரிசனம் எது என்றால் கிறிஸ்து வரப்போகிறார். அந்த தீர்க்க தரிசனம் தான். அதுதான் நிறைவேறுவதற்கு ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டுகள் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 2015 ஆண்டுகள் ஓடி இருக்கிறது. கிறிஸ்து இரண்டாவது வருகை, இதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பெரிய தீர்க்க தரிசனம். நான் அமெரிக்கா போகிறன்றதுலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமே கிடையாது. பைபிள் இதுதான் பெரிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வரை இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். ஆகவே நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு 5 வருடங்கள் திருச்சபை முதல்ல அப்படியே கம்பீரமாக ஆரம்பிக்க, அப்புறம் சோர்ந்து விடுகிறார்கள். பிசாசு தொடர்ந்து யுத்தம் செய்வான். இதை சோதனை வேளையில் நான் ஆழமாக எடுத்திருக்கிறேன். அது அநேக பேர் வரவில்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல் சோதனையிலேயே இயேசு விழுந்து விட்டார் என்றால், கல்லை அவர் அப்பமாக மாட்டியிருப்பார் என்றால், அவருக்கு 2வது சோதனை வந்திருக்காது, 3வது சோதனை வந்திருக்காது. ஆகவே ஒரு திருச்சபைக்கு யுத்தம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் திருச்சபை இன்னும் விழவில்லை என்று அர்த்தம். திருச்சபை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது பிரதர், ஒரு பிரச்சனை இல்லை. பிரச்சனைனா சத்ரு கொண்டு வருகிற பிரச்சனை, நீங்களும் நான் அடித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை அல்ல. சத்ரு கொண்டு வருகிற ஊழியத்திற்கு கொண்டு வருகிற தடைகள், இப்படியெல்லாம் கொண்டு வரும்பொழுது பிரச்சனையே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னா அந்த திருச்சபை ஏற்கனவே விழுந்து இருக்கிறதுன்ற. திருச்சபை விழுந்தா பில்டிங் அல்ல, அந்த திருச்சபை மக்கள் ஏற்கனவே சத்ருவின் கைகளுக்கு விழுந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆகவே இது ஒரு பெரிய யுத்தம். இந்த யுத்தம் இயேசுவின் வருகை வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். 5வது காரியம் இது. ஆகவே எந்த உண்மையான திருச்சபையும் எந்த நேரம் யுத்தம் செய்து கொண்டிருக்கும். உண்மையான திருச்சபை எந்த நேரமும், நாட் ஒன்லி ஆன் சண்டே, எந்த நேரம் ஒரு யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். ஆகவே உண்மைக்காக ஒரு பெரிய யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வெளிப்பாட்டை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவளுக்கு எதிராக ஒரு யுத்தம் திருச்சபையின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இது கூட சத்தியங்களை சொல்லுகிறோம். சிலருக்கு அந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்கிறார்கள், சிலர் அந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வது. யுத்தம் என்றால் இனி ஆழமாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். எது யுத்தம்? சிலர் அந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிறதில்லை. அவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் திருச்சபை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதிராக என்றால் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதில்லை, அவர்களுக்காக தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் பரிதபிக்கிற பிள்ளையாக திருச்சபை இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அந்த வெளிப்பாடு என்னென்றே புரியாது, ஆனால் அவர்கள் தொடர்ந்து திருச்சபைக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது, அவர்களால் திருச்சபையினுடைய பெயர்கள் சில இடங்களிலே கெடுக்கப்படும். ஆகவே அதற்கு எதிரான ஒரு யுத்தம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளுவதற்கு எதிராக யுத்தம்
செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனைகள், வேத புரட்டர்கள், பொய்யர்கள் இன்று அநேக திருச்சபையை கரைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்று அநேக கரைகள் உண்டு. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேத புரட்டர்கள், பொய்யர்கள் திருச்சபையை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் கூட ஒரு பாஸ்டரோட வீடியோ பார்த்தேன். யாரோ நம்முடைய திருச்சபை சேர்ந்த சகோதரி தான் அனுப்பியிருந்தார்கள். அந்த வீடியோவில் அவர் பேசுகிறார், பரலோகம் செல்வது மிக மிக எளிது, நரகம் செல்வது மிக மிக கடினம். இப்படிதான் பிரசங்கம் பண்ணார். பரலோகம் செல்வது மிக எளிது, நரகம் செல்வதுதான் ரொம்ப கஷ்டம். இப்படி தெரிஞ்சால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கே வந்திருக்க மாட்டார். ரொம்ப ஈஸியாக சொல்லுகிறார் அவர். அதை கேட்கறதுக்கு 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் வேதத்தை புரட்டி பேசுகிற பிரசங்கங்கள் இன்று அநேகம் உண்டு. இவைகளெல்லாம் திருச்சபைகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை இதனால் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், தவறான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார்கள், பெற்றுக்கொள்ளாமல் போல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம், பிசாசு திருச்சபைக்கு எதிராக யுத்தம்னா இப்படிதான் கொண்டு வருவான். ஆகவே இவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் எப்போதும் திருச்சபையிலே நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளிப்பாட்டுக்கு எதிராக யாராவது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆகவே இதுதான் வேதம் சொல்கிற. இயேசு சொல்கிற மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். மத்தேயு 18, 15 முதல் 17. போதும். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். யாராவது தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலே நீங்க வேற ஏதோ வாசிக்கணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 18 நான் வாசிக்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னோடு கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. என்ன சொல்கிறார் இயேசு? யாராவது தவறு செய்தால் போய் பேச வேண்டும். முதல்ல போய் பேச வேண்டும். அப்படியே அவன் செவி கொடுக்கவில்லை என்றால் 2 அல்லது 3 பேர் போய் பேச வேண்டும். அப்படியும் செவி கொடுக்கவில்லை என்றால் திருச்சபைக்கு சொல்ல வேண்டும். அதுதான் சொல்றாரு. இந்த சங்கெல்லாம் நிலைவரப்படி 2 உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. ஏன்னா சபை என்பது முக்கியமான ஒரு இடம். அதுதான் இந்த வசனத்தை படிக்கிறேன். சபை என்பது ஏதோ இதை போய் சர்ச்சில் சொல்லிட்டாரு சிலருக்கு சொல்லுவாங்க. இது போய் சர்ச்சில் சொல்ல, நீ திருந்தல சொன்ன. நான் யாராவது தவறு செய்தால் தனியாக போய் பேச வேண்டும். திருந்தி விட்டால் பிரச்சனை இல்லை. 2 பேர் 3 பேர் கூட்டிக் கொண்டு போய் பேச வேணும். அப்பவும் திருந்தலனா, திருந்திட்டா பிரச்சனை இல்லை. அப்படியும் திருந்தலனா சபையில தெரியப்படுத்த என்று சொல்கிறார். இன்னைக்கு திருச்சபை, எந்த திருச்சபையில இந்த விசுவாசி தவறு செய்கிறார் என்று சொல்லுகிற தைரியம் எந்த திருச்சபைக்கு இருக்கிறது? 2 பேர் 3 பேர் கூட்டு போய் பேசினாலுமே இதை ஊர் ஃபுல்லா சொல்லின்னு வந்துட்டார் பாரு இவரு அப்படின்னு சொல்றான். சபைக்கு தெரியப்படுத்து.
அப்பவும் அவன் திருந்தவில்லை என்றால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. அப்படின்னா என்னன்னா, ஆயக்காரனா அந்த நாளில் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். டாக்ஸ் கலெக்டர்ஸ்ல ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள். ஆயக்காரன் ஒரு தலைவன் சகையு எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும், அப்படியே அவன் திருந்தவில்லை என்றால் அவன் சபைக்கு வந்தால் அவனை ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அவன் உனக்கு அப்படியாக இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் திருச்சபைக்கென்று ஒழுங்கு இருக்கிறது. ஜான் கெல்வின் அவர்கள் சொல்கிறார், சர்ச் டிசிப்ளின் இல்லாத சர்ச் ஒரு சர்ச்சை கிடையாது. இன்னைக்கு திருச்சபை டிசிப்ளின் என்றால் பாதி பேர் கோபப்படுகிறார்கள். ஒரு தவறை நீ செய்கிறாய் என்றால் அந்த திருச்சபைக்குரிய பொறுப்பாளர் உன்னிடத்தில் பேசும்போது விட்டுவிட வேண்டும். இல்லை 2-3 பேர் பேசும்பொழுது மூப்பர்களை கொண்டு வந்து பேசும்போது விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் திருச்சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பவும் திருந்தவில்லை என்றால் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்கிறது. இது ஏதோ பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தை. ஏங்க இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்க. இப்பெல்லாம் கிருபையின் காலம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அப்படி அல்ல சர்ச்சோட ரூல்ஸ். அது கிடையாது. இதுதான் யுத்தம். இது பிசாசுக்கு எதிராக செய்கிற யுத்தம். ஆகவே அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக என்றால் அவனை ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப நீ திருச்சபையில் இருந்து கொண்டு இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாருக்கும் இது திருச்சபையில் இருந்து கொண்டு தவறாக போதிக்கிறது. இது பிசாசுடைய வேலை. பிசாசுடைய வேலை என்று தவறாக போதிப்பது. ஏனென்றால் that is the agenda of Satan, not the Christ agenda. பிசாசுடைய வேலை அது தவறாக போதிப்பது. இன்றைக்கு அநேகர் திருச்சபையிலே கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லி வேதத்தை மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை மாற்றி பேசுகிறார்கள். நீங்க அநேக திருச்சபையில் நீங்க காலை வேளையில் நீங்க சென்றீர்கள் என்றால் போன வாரம் கேட்ட சத்தியம் அதே தான் இந்த வாரம் நீங்க கேட்பீங்க. அதே தான் இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு நடக்க போகுது. காலையில் நான் வரும்போது கூட எங்க வீட்டு வழியில் வச்சாச்சுது. நானும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரேன். அது ஒவ்வொரு நாளும் இந்த மாசத்துக்குள்ள நடந்துடும். இந்த வருஷத்துக்குள்ள தேடி வரும். இந்த வருஷத்துக்குள்ள நடக்க போகுது. ஓ எல்லாம் அல்லேலூயா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இதே சத்தியங்கள் கூட்டங்களை வர வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு திருச்சபை இதை எதிர்த்து போராட வேண்டும். இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் வேலை. ஆகவே விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கும் இது எச்சரிக்கையான செய்தி. திருச்சபை என்பது there is a discipline in the church. திருச்சபையின் ஒழுங்கை மீறுகிறவர்களுக்கு இது ஆலோசனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவம் செய்கிறோம், பாவத்தை விதைக்கிறோம். பாவம் செய்ய இந்த இடத்தை திருச்சபையை பயன்படுத்துகிறார்கள். அநேகர் பாவம் செய்கிறார்கள். பாவத்தை they are cultivating the sin. பாவத்தை விதைக்கிற இடமாக பாவம் செய்ய திருச்சபையை பயன்படுத்துகிறார்கள். இது தேவனுடைய சித்தத்திற்கு இந்த இடத்தை பயன்படுத்தாமல் நம்முடைய சித்தத்திற்கு பயன்படுத்துவது. இது பிசாசின் வேலையை அநேகர் செய்கிறார்கள். ஆகவேதான் இங்கே இயேசு சொல்வார், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். திருச்சபை பார்த்து சொல்ல வேண்டும், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்ப எதுக்கு தான் திருச்சபை? திருச்சபை வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் சர்ச்? எதுக்கு நான் திருச்சபைக்கு வர வேண்டும்? எதற்கு நான் திருச்சபைக்கு வர வேண்டும்? இன்று காலை வேளையிலே திருச்சபையில் அமர்ந்து கொண்டு 8:30 மணி முதல் இப்போ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தோமா, இல்லை மனுஷருக்கு ஏற்றவைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? ஒரு நியாயமான ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு கடவுளுடைய காரியங்களுக்காக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இனி கொஞ்சம் ஆழமா நாம் போக போறோம். கடவுளுடைய காரியங்களுக்காக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா, இல்லை மனுஷருக்கு ஏற்ற வகையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? மனுஷருடைய காரியங்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் உலக பிரகாரமாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இப்போ இந்த 1 மணி நேரம் அப்படி சிந்தனை இருக்கிறது என்றால் என் பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிற விசுவாச கூட்டம் திருச்சபைக்கு வேண்டும். மனுஷருக்கு ஏற்ற வகையாக சிந்திக்கிறதுனா நம்முடைய சுய யோசனைகள். காலையில் இவர் இது என்ன, அது என்ன நடக்கும், இப்படின்னா போவோம். வீட்டு காரியங்கள், நம்முடைய கொள்கைகள், நம்முடைய லட்சியங்கள், நம்முடைய நோக்கங்கள், நான் விரும்புகிற காரியங்கள், இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு அநேக திருச்சபைகள் இப்படிதான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ விரும்பின காரியம் உனக்கு நடக்க போகிறது.
ஒருவராக வந்து இந்த காலை வேளையில உட்கார்ந்து, ஓ இன்னும் என் பக்கத்து வீடு ரட்சிக்கப்படவில்லையே, அது தேவனுக்கு சித்தமா? இல்லை எனக்கு இது நடக்க வேண்டும், இன்னும் என்ன கர்த்தர் அப்படியே கொண்டு போனோம், இதை பத்தி யோசித்து கொண்டு இருக்கிறோமே, இது தேவனுக்கு சித்தமா? ஆழமா போனா ஒருவர் கூட நிற்க முடியாது திருச்சபையில. இதான் சொல்றாருங்க, வேற எதுவும் சொல்ல. நீ பின்னாலே போ, நீ கடவுளுக்கு ஏத்த மாதிரி சிந்திக்காம மனுஷனுக்கு ஏத்த மாதிரி சிந்திச்சு இருக்கிறீ, பின்னாலே போ சாத்தானே. திருச்சபை என்பது தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிற இடமாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இப்படியெல்லாம் யுத்தம் பிசாசு கொண்டு வருவான். பிசாசு யுத்தனாலும் பெருசா வேற மாதிரி யுத்தம் பிரதர், அதெல்லாம் இல்ல. திருச்சபை இப்படிப்பட்ட யுத்தங்களை தான் கொண்டு வருவான். இப்படிப்பட்ட யுத்தங்களை கொண்டு வருவான். தவறான நபர்கள் உள்ளே வருவார்கள். மனித உலக பிரகாரம் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கு எதிராக திருச்சபை யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே இன்னைக்கு நாளில் நாம் வாசித்தோம். அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இங்கே எல்லாருக்கும் சபைக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையில ஒரு பயம் உண்டானது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சபையிலே பொய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். பொய் சொல்லுதல், காணிக்கை ஏமாற்றுதல், இது எல்லாமே மனிதனுடைய யோசனை இல்ல, பிசாசுடைய யோசனை. சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன என்று அங்கே கேள்வி கேட்கிறார். அந்த நாட்டில் கடவுள் திருச்சபையின் மீது ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார். இறங்கி அனனியாவின் ஜீவனை எடுத்து விடுகிறார் பொய் சொன்னதனாலே. பின்பு அவருடைய மனைவி அவருடைய ஜீவனை எடுத்து விடுகிறார். கடவுள் திருச்சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் திருச்சபை என்றால் ஏதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் திருச்சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பொய் சொல்லுகிறது, இந்த காரியம் பிசாசினால் வருகிறது என்று பேதுரு எழுதுகிறார். ஜீவன் போன உடனே சபையார் எல்லாரும் அதை கேள்விப்பட்டு ஒரு பயம் அவர்களுக்குள்ளே உண்டானது. இப்படிப்பட்ட யுத்தங்கள் திருச்சபையிலே சர்வ சாதாரணமாக பொய் சொல்லுகிறது. ஏன் கூட்டங்களுக்கு வரவில்லை என்றால் சர்வ சாதாரணமாக பொய் சொல்லுகிறது. ஒருவேளை எனக்கு தெரியாது நீங்க பொய் சொல்றீங்களா இல்லையா, பட் God knows very well. God knows very well. கடவுளுக்கு சாதாரணமாக அப்புறம் போய் ஜெபம் பண்ண நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு சாதாரண இடம் என்று நினைக்கிறோம். திருச்சபை என்பது ஒரு சாதாரண ஒரு இடம் என்று நினைக்கிறோம். டோன்ட் திங்க். ஏனால் கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த இடம் இந்த திருச்சபை. இதில் பொய் சொல்லால் அவர் ஜீவனை எடுத்து விடுகிறார். ஜீவனை எடுத்து விடுகிறார். ஒரு பயம் உண்டாக திருச்சபைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிறிஸ்து கொடுக்கிறார். ஆகவே சர்வ சாதாரணமாக இந்த திருச்சபையிலே பொய்யின் காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏன் வரவில்லை, ஏன் நடக்கவில்லை, ஏன் வாயை திறந்த பொய் 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 பொய். இது கிறிஸ்துவின் பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. இங்கே திருச்சபையில எழுதுகிறார், திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. இது செய்கிறது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 5:2 சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். இதை சேர்த்து கூட பிரச்சனை இல்லை. ஆனால் திருச்சபையில் இப்படி செய்து விட்டு இருக்கிற மகனை நீங்கள் கொஞ்சம் கூட உங்களை விட்டு நீக்காமல் அதற்காக கவலைப்படாமல் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்றால் திருச்சபை பரிசுத்தமான இடம், இதை கலங்கப்படுத்தி விட்டு அதற்காக துக்க கூட படாமல் தைரியமாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இது ஒரு யுத்தம். இன்றைக்கு திருச்சபையில் இப்படியெல்லாம் கண்டித்து பேசுகிறது இல்லை. அதான் சொன்ன, திருச்சபை கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை திருச்சபைகளே இப்படி பேசுகிற தைரியம் உண்டு. அப்படி செய்கிற ஆட்கள் தான் இன்னைக்கு திருச்சபையில் முன்னாடி வந்து நின்றுங்கிறாங்க. அநேக திருச்சபைகள் அப்படி செய்கிற ஆட்கள் திருச்சபையில் முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற தைரியம் இல்லை. உலகத்தோடு கூட திருச்சபை ஒன்றிணைந்து இருக்கிறது. அதற்காக துக்கப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, துயரப்படவும் இல்லை. திருச்சபைக்கு என்று ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. அதை குறித்து யாருக்கு அதை குறித்து கவலையும்
இல்லை, இது ஒரு யுத்தம். இதற்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். திருச்சபையில் இதற்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட யுத்தம் செய்கிற திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. ஒரு திருச்சபையில 10 சர்வீஸ் பிரதர், அங்க 7 8, 8 9, 9 10, அது நல்ல திருச்சபையாக இருக்கட்டும். அங்க யார் போகிறார்கள், யார் வருகிறார்கள் ஒன்னும் தெரியாது. அவன் தங்கச்சியை கூட்டின்னு போறானா, இல்ல கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு போறானா, யாரை கூட்டின்னு போறான், கழுத்துல தாலியும் இல்லை, ஒன்னும் இல்லை, பனினத்துக்கு போட்டுன்னு அது மாதிரி போயினே இருக்குது. கண்டித்து உணர்த்துகிற இடம் இல்லை திருச்சபை என்று. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு போதகருடைய மனைவி, அவர்களுக்கு ஏறக்குறைய 50 வயது இருக்கும். அந்த விசுவாசி அவளை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார். அவர் ஒரு டாக்டர். 2 பேரும் சேர்ந்து சின்னமலை பகுதியிலே பிரபலமான திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கை கோத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு விசுவாசி பார்த்துட்டு இந்த போதகிட்ட சொல்றார், பிரதர் உங்க கூட வரும்போது அவங்க கை பிடிச்சின்னு வரல, கை கோத்துன்னு போறாங்களே. அந்த திருச்சபையில் கர்த்தர் எப்படி வந்தாலும் ஆசீர்வதிப்பார். நீ கண்டித்து உணர்த்துகிறாயா, நீ இன்னொரு உன்னுடைய மனைவியோடு கூட வந்திருக்கிறா என்று கண்டித்து உணர்த்துகிற திருச்சபை இருக்கிறதா? அதை குறித்து துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. எங்களுக்கு சர்வீஸ் 6 to 7 இங்கிலீஷில் பேசுகிறோம், 7 to 8 தமிழில் பேசுவோம், 9 to 10 மலையாளத்தில் பேசுவோம், 10 to 11 தெலுங்குல பேசுவோம். எதெல்லாம் பேசுகிறோம். எத்தனை பேர் அங்கே துக்கத்தோடு கூட வந்திருக்கிறார்கள், நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். People are seeking these seeker friendly churches. இன்றைக்கு இப்படிப்பட்ட திருச்சபைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபை இப்படியெல்லாம் கண்டிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று எழுதுகிறார். ஆகவே அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட் டிக்ளேர் பை தி அப்போஸ்டல் பால். ஏன் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என, ஏற்கனவே அவன் சாத்தானின் வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறான். சாத்தானுடைய வேலை சர்ச்சைக்கு எடுப்பது, அந்த அஜெண்டாவை அவன் ரொம்ப கரெக்டா பண்ணுகிறான். அதனால அவனை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். ஆகவே சாத்தான் திருச்சபை எப்படி சோதிப்பான் என்றால், அவன் ஏதோ தனியா செய்ய மாட்டான், மனிதர்களை தான் பயன்படுத்துவான். உடனே உங்களுக்கு கோபம் வராது, சாம்சனை பயன்படுத்துவான். அப்படி சொன்னா அவங்கவுங்க பேரை போட்டுக்கலாம். சாத்தான் இந்த திருச்சபை கெடுக்க வேண்டும் என்றால் தனியா நிக்க மாட்டான், சாம்சனை பயன்படுத்துவான், என்ன பயன்படுத்துவான். அதுக்கு விழுந்து விடக்கூடாது. ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கணும், அந்த இடத்துல உங்கவுங்க பேரை போட்டுங்க. ஒருவேளை அப்படி பயன்படுத்துகிற நபராக நான் இருக்கிறேனா, நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி பயன்படுத்துகிற நபராக நானும் ஒருவன் இருக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள். இதற்கு எதிராக திருச்சபை யுத்தம் செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. பவுல் இப்படி எழுதுறார் பாருங்க, ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்கப்பா. கொரிந்து திருச்சபை வரங்களினால் அலங்கரிக்கப்பட்ட திருச்சபை, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று எழுதுகிறார். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கிவிடும். இந்த சர்ச்சில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் யாராவது ஒருவர் செய்கிற தவறு வெளியே பிரதானமாக பேசப்படும். இந்த திருச்சபையில் எல்லாரும் உட்காந்து இப்ப சத்தியத்தை கேட்டாலும் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் பேசியிருந்தா அது எப்படி கெடுக்கிறதோ அதே தான். இப்போ அதே தான், வேற எதுவும் இல்லை. யாராவது ஒருவர் வெளியே போய் செய்கிற தவறு எப்படி பேசுவார்கள் என்றால், இதோ போறாரு இவர் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயினுகிறாரு, அப்படிதான் பேசுவோம். அதை தான் எழுதுறார் பவுல். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா. ஆகவே உண்மையான திருச்சபை என்பது ஒரு ஆத்மா கூட கெடக்கூடாது. ஒரு அந்த கடைசி மனிதனுக்காக யுத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சத்தியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் நடுவே எதுவுமே வந்துவிடக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். சத்தியத்திற்கும் பரிசுத்தம் நடுவே எதுவும் வந்துவிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்போ பிசாசுக்கு ஒரு எதிர யுத்தம் பண்றோம்னா தனியா பிசாசு யுத்தம் பண்ணல, என்னதான் பயன்படுத்துவான் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல. இது திருச்சபையின் பேரை கெடுக்கும். ஒருவேளை இந்த கால வேளையிலே என் மூலமாக இந்த திருச்சபையின் பேர் கெடுக்கப்படுகிறதா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் இப்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சும்மா சிலுவையில் அங்கத்தினர் ஆவறதெல்லாம் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு இப்ப எளிமையாக இருக்கிறது. ஒரு திருச்சபை அங்கத்தினர் என்றால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. என் மூலமாக இந்த திருச்சபையின் பேர் கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் தயவு செய்து பிசாசு உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கான யுத்தம் தான் திருச்சபை செய்ய வேண்டும். 6வது காரியம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது காரியம் மத்தேயு 16:24 முதல் 26 வசனங்கள். மத்தேயு. அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று அடுத்த ஒரு காரியத்தை இங்கே பேசுகிறார். திருச்சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திருச்சபையில் என்னென்னலாம் இருக்கணும்னு இவர் பேசுறதுக்கும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற திருச்சபைக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது. இதே அதிகாரத்தை லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனங்களே இதே வசனங்களை இயேசு பேசுகிறார். மிக முக்கியமான வசனம். என்ன பேசுறார்? என்னை பின்பற்ற வர விரும்பினால் உன் சிலுவையை எடுத்து, அதுக்கு முன்னாடி அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்படி வருகிற மக்கள் தான் திருச்சபைக்கு வர வேண்டும். இப்படி சொன்னா 4 பேர் கூட வரமாட்டாங்க. முதல்ல நானே வரமாட்டேன். என்ன நிறைய பேர் சொல்றாங்க, இவர் எப்பவுமே இப்படிதான் பேசினுக்கிறார். அதனால நான் என்னையே சொல்லிக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்து சர்ச்சுக்கு வரணும்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். இப்படிதான் சொல்லியிருக்கார். என்ன ஃபாலோ பண்ண எப்படி பண்ணோம், என்ன ஃபாலோ பண்ணணும், தயவுசெய்து இப்படி ஃபாலோ பண்ணுங்க, அப்படிதான் சொல்லியிருக்கார். அப்படிதானே சொல்ல இருக்கு. வேற ஏதாவது வசனம் இருக்குதா? இல்ல, பைபிள் இப்படிதான் சொல்லுது. ஆனா இன்னைக்கு சர்ச்சில் பேசுற பிரசங்கங்க எல்லாமே இப்படி இல்ல. திஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச். இது எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? என்னுடைய சுயத்தை, அர்ப்பணிப்பை நான் விட்டுவிட வேண்டும். உலகத்தின் ஆதாயங்களை நான் கொடுத்து விட்டேன் என்றால், இந்த உலகத்தின் மேன்மைகளை நான் கொடுத்து விட்டேன் என்றால், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், கொடுத்து விட்டேன் என்றால், அவர் எனக்கு நித்திய ஜீவனை எனக்கு கொடுக்கிறார். திஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச். இதான் சொல்றார். இதுதான் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சொல்றோம் இல்லையா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஒரு குக்கர் எத்தனை கொடுத்தா 2 புடவை கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு பழைய குக்கர் எத்தனை கொடுத்து அவங்ககிட்ட சண்டை போட்டு 4 புடவை வாங்கின வர எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் இந்த எக்ஸ்சேஞ்ச் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது என்றால், உன்னுடைய சுயத்தை நீ வெறுத்து விட்டு, உன்னுடைய உலக காரியங்களை வெதுக்கிவிட்டு, உன்னுடைய உலக பிரமாணங்கள், உலகத்தின் மேன்மைகள், உலகத்தின் பிரச்சனை, உலகத்தின் அந்த ஐஸ்வர்ய மயக்கங்கள், இது எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டினா, எல்லாத்தையும் இப்படி தள்ளிட்டினா, நான் உனக்கு நித்திய ஜீவனை உனக்கு தருகிறேன். அப்போ இது எல்லாமே வைத்துக் கொண்டால், இது எல்லாமே வைத்துக் கொண்டால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. அதுதான் இங்க எழுதுறார். அப்போ நித்திய ஜீவன் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இட்டர்னிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இயேசுவை ஏத்துக்கணும். எனக்கு என்ன பிரதர் தருவாரு? நித்திய ஜீவன் தருவார்னா முதல்ல எனக்கு இங்க என்ன தருவாரு? இங்க ஒண்ணு தரமாட்டான்னு சொல்ல, தருவார். இதை விட பிரதானமாக நித்திய ஜீவனை தருகிறார். மிஞ்சி போனா நீ வாழ போறது 60 வயசு, 70 வயசு, 80 வயசு. ஆனா ஆண்டாண்டு காலம் அவரோடு கூட நீ செலவிட போகிறாயே, அதை உனக்கு இலவசமாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். இது பெருசா, இது பெரியதா? இதே கேள்வியை தான் அவரே அங்கே கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், வெறும் பருத்திப்பட்டில்ல, வெறும் பஜனை கோயில் தெருவல்ல, இதை ஆதாயப்படுத்துறதுக்கே சர்ச்சுக்கு வரதில்ல. உலகம் முழுவதையும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆப்பிரிக்கா, இந்தியா, அப்படியே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும்
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பிசினஸ் பீப்புள் ஷுட் திங்க் இதுக்கு ஈக்குவல் இது கிடையாதுன்னு அவரே எழுதுறார். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வாட் இஸ் த பெனிஃபிட்? ஏன்னா மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று எழுதுகிறார். அப்போ நித்திய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இது நிறைய பேர் புரியத்தில்ல. என்னோ பரலோகம் போறோம், நம்ம போயிடுங்க. அதாவது பரலோகம் போத்து ரொம்ப ஈஸியா, நரகம் போத்து ரொம்ப கஷ்டம். புதிய கண்டுபிடிப்பு இது. அறிவாளிகள் அதுக்கு ஒரு 4 பேர் இங்க இயேசு சொல்ற பிரசங்கத்துக்கு அப்படியே மாத்தி பிரசங்கம் பண்ண என்ன சொல்றாரு? உலகம் முழுவதும் ஆதாய மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எண்ணத்தை நீ கொடுக்க முடியும். உலகத்தையே கொடுத்தாலும் நித்திய ஜீவனுக்கு ஈடாக ஒன்றும் முடியாது. நித்திய ஜீவனுக்கு ஈடாக ஒன்றும் முடியாது என்று இங்கே எழுதுகிறார். ஏனென்றால் there's an eternal life forever and ever with the loving God Jesus Christ. இங்க இருக்கிற போல ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்வு அங்கே இல்லை. நித்தியமாக அவரோடு கூட வாழப் போவதற்கு ஈடாக இந்த உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தினாலும் அதுக்கு ஈடு கிடையாது என்று எழுதுகிறார். அதனால என்ன சொல்றாரு? இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தயவுசெய்து ஃபாலோ பண்ணப்பா. அப்ப இதை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டம் தான் திருச்சபைக்கு வர வேண்டும். இதற்கு பிரதானப்படுத்துகிற கூட்டம் தான் திருச்சபைக்கு வர வேண்டும் என்று இங்கே எழுதப்படுகிறது. உலகத்தை ஆதாயப்படுத்தினாலும் நித்திய ஜீவனுக்கு ஈடு கிடையாது. இதை கேட்பதற்கே கூட கஷ்டமாக இருக்கிறது. இஸ் ஆட் டு பிலீவ். இதை கேட்பதற்கு கஷ்டமா இருக்கு. பிரதர் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு தான் வரணுமா? ஆமா, அப்படிதான் சொல்றார். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய பெருமையை, அகந்தையை, அகம்பாவத்தை, ஆணவத்தை, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி, என்னுடைய ஃபேமிலி ஜியோகிராஃபி, என்னுடைய ஃபேமிலி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் மொத்தத்தையும் தூக்கி அப்படி ஓரம் போட்டு தாழ்மையா வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். இப்படிப்பட்ட நபர் தான் திருச்சபைக்கு வரணும் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். நான் சொல்ல. இன்னைக்கு அப்படியே சர்ச்சுக்கு வரோம். நம்ம சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, இயேசு கிட்ட போனா எல்லாமே எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு தான் தெருவில் பிரசங்கம் பண்ணாங்க. அதை நம்பி தான் நான் வந்தேன். இங்க வந்து உன்னையே இதுதான் பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. தன்னைத்தான் வெறுத்து இன்றைக்கு திருச்சபைக்கு இது தேவையான சத்தியம். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் வழி தவறி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருச்சபைக்கு எதற்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்களை அங்கே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை அங்கே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக திருச்சபைக்கு வருகின்ற மக்கள் அங்கே ரொம்ப ஹாப்பியா போகணும் பிரதர், ஹாப்பியா வரணும், சர்ச்சு முடிஞ்சவனே ஒரு சந்தோஷமா வரணும் பிரதர். அங்கே ஒரு ஆவிக்குரிய ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். கடவுளோடு கூட ஒரு தொடர்பு ஏற்படுத்தின மாதிரி ஒரு உணர்வை சில திருச்சபையில் கொண்டு வருகிறார்கள். அது உண்மையான தொடர்பு அல்ல, ஒரு ஃபீலிங் கிடையாது. கடவுளோடு கூட நாம் இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி திருச்சபை நடக்குது? நீங்க என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்கள் கனவு, உங்கள் லட்சியங்கள், உங்கள் வெற்றிகள், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தருகிற இடம்தான் திருச்சபை என்று இன்று அநேக திருச்சபையில் இப்படிதான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய லட்சியங்கள், உங்களுடைய குறிக்கோள்கள், வாழ்க்கையின் சுகபோகங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள், மன நிறைவுகள், இது எல்லாவற்றையும் தருகிற இடம் தான் திருச்சபை. இதை சொல்வதற்கு திருச்சபை. ஆனால் இங்கே இயேசு சொல்கிறார் தன்னைத்தான் வெறுத்து. அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் என்ன? சிலுவையை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன? சுவிசேஷத்திற்காக மரிக்க தயாராக இருக்கிற பிள்ளைகள் தான் திருச்சபைக்கு வர வேண்டும். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா அடுத்த வாரம் 4 பேரோட வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுவிசேஷத்திற்கு மரிப்பதற்கு தயாராக இருக்க, அதுதான் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு. ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு முறை. அந்த நாட்களில் சிலுவை எடுத்துக்கொண்டு ரோட்டில் நடந்து செல்வார்கள். அவளுக்கென்று ஒரு குறிக்கோளும் இருக்காது. அவ்வளவுதான், மரணம் தான் சம்பிக்க போகிறது அவளுக்கு. அவளுக்கென்று ஒரு லட்சியம் இருக்காது. அவளுக்கென்று வாழ்க்கை கிடையாது. அந்த ரோட்டில் பரிதாபமாக சிலுவை தூக்கி கொண்டு நடந்து செல்வது போல இயேசு சுமந்து சென்றார் மரணத்தை நோக்கி. அதே போலதான் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு செல்கிறார். அப்ப தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு செல்கிற பிள்ளைகள் திருச்சபைக்கு வர வேண்டும். அப்ப நீங்கள் திருச்சபைக்கு எதற்காக வருகிறீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்காக, ஜீவனை ஆதாயப்படுத்தல்ல, ஜீவனை இழப்பதற்காக, ஆதாயப்படுத்துவதற்காக கொடுக்க வந்திருக்கிறீர்கள். திருச்சபைக்கு எதற்கு வருகிறீர்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்,
ஜீவனை ஆதாயப்படுத்துவதற்காக அல்ல, ஜீவனை கொடுப்பதற்காக. நாளை தினத்திலே வாங்க எல்லாரும் பாகிஸ்தான்ல போய் ஊழியம் பண்ண போலான்னா எல்லாரும் வந்து நிக்கணும். அங்க போனா சுற்றுவாங்க பிரதர். ஆண்டவர் என்னை அமெரிக்காவுக்கு போகும்படி அழைத்தார். ஏன்னா இன்னைக்கு ஊழியக்காரங்க போற இடம் எல்லாமே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கொஞ்சம் காத்தடிச்சா அப்படி ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. ஏன் உகாண்டா இருக்கிறது, கென்யா இருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் இருக்கிறது, ஈராக் இருக்கிறது, ஈரான் இருக்கிறது. இங்கெல்லாம் ஆண்டவரை சொல்லது அழைக்கப்படவில்லை. இங்கெல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கவில்லை. எத்தனை பொய், எத்தனை புழுகுகள். திருச்சபைக்கு எதற்கு வர வேண்டும் என்றால் தன் ஜீவனை கொடுப்பதற்காக வர வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அன்னைக்கு நீ திருச்சபை வரலாம், ஜீவனை ஆதாயப்படுத்த வேண்டும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். அடுத்த மாசத்துல கார் வாங்கணும், ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பைபிள் சொல்லுகிற திருச்சபை வேறு, நடந்து கொண்டிருக்கிற திருச்சபை வேறு. இயேசு சொன்னார் தன்னை வெறுத்து. அதான் இயேசு சொல்ற ஒரு இடத்துல, தன்னைத்தான் வெறுத்து தன் தகப்பனின் தாயும் வெறுத்து உலகத்தின் காரியங்களை வெறுக்காமல் இருக்கிறவன் என் ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறார். பரலோகம் போறது ஈஸி, நரகம் போறது ரொம்ப கஷ்டம். கடவுளுக்காக வாழ்கிற பிள்ளைகள் மாத்திரமே அங்கே செல்ல முடியும். உலகமும் வேண்டும், இயேசுவும் வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமும் வேணும், இயேசு வேணும். சில கிறிஸ்தவ ரொம்ப எக்ஸ்ட்ரீம், உலகத்திற்காக இயேசு வேண்டும். எனக்கு தவறான ஒரு ஆலோசனை, தவறான சத்தியம். உலகமும் வேணும், இயேசு வேணும். சில கிறிஸ்தவர்கள், ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு உலகத்திற்காக இயேசு எனக்கு வேண்டும். இதுக்கெல்லாம் கோயிலுக்கு வரக்கூடாது, இதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. லூக்கா 18:13 லூக்கா 18:13 லூக்கா 18:13 முக்கியமான ஒரு வசனம் இது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு உண்மையிலே சொல்லுகிற ஒரு காரியம். He is not even look his eyes to heaven. பரலோகத்திற்கு கூட ஏறெடுத்து பார்க்காமல் ஒரே ஒரு காரியம் செய்கிறான், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை ரட்சியும். இவனுடைய ஜெபம் கேட்கப்பட திருச்சபை தான் வந்து ஜெபம் பண்றான் இந்த மாதிரி. அப்ப திருச்சபைக்கு எந்த நோக்கத்தோடு கூட வர வேண்டும் என்றால் இந்த நோக்கத்தோடு கூட தான் வர வேண்டும். அங்க வந்து இதை ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்துன்னு வந்துட்டு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி தூக்கின்னு வந்துட்டு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ரட்சிப்பு இருக்காது. ரட்சிப்பை தவிர மீதி எல்லாம் காரு, பைக்கு, குக்கர், புடவை, பேண்ட், ஷர்ட்டு, வேலை, கல்யாணம், இது எல்லாமே இருக்கும். அதுல நீ எப்படி ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிற? இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான காரியத்தை நீ இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிற. நீ எப்படி ஜீவனை கொடுப்பதற்காக திருச்சபைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய்? இயேசு சொல்றார், தன்னைத்தான் வெறுத்து, தன்னை வெறுக்கிறவனுக்கு எந்த ஒரு குறிக்கோளும் இருக்காது அவனுடைய வாழ்விலே. இயேசு சிலுவையை சுமந்து செல்லும் போது ஒரே ஒரு நோக்கம் தான், பிதாவின் சித்தம் நிறைவேறணும். அவருக்கென்று ஒரு குறிக்கோள் என்று எதுவுமே கிடையாது. தன்னைத்தான் வெறுக்கிறவனுக்கு எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக திருச்சபைக்கே வர வேண்டும் என்று இங்கே எழுதுகிறார். அதான் எழுதுகிறார், தன் ஜீவனை ரட்சிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான் என்று எழுதுகிறார். இன்னைக்கு என்னுடைய நான் நல்லா இருக்கிறேன், ஜீவன் நல்லா இருக்கணும் சொல்லி இதற்காக திருச்சபைக்கு வராதே, இதை கொடுப்பதற்காகவா உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஈடாக ஒன்றும் கிடையாது என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். ஆயக்காரனுடைய ஜெபம் அப்படியாக இருக்கிறது. சங்கீதம் 107 இன்னைக்கு அதான் வாசித்தோம், முக்கியமான ஒரு சங்கீதம் ஆண்டு. அதுல அநேக காரியங்களை சங்கீதக்காரன் அன்று எழுதியிருக்க. அப்ப திருச்சபைக்கு வருகிறவர்கள் எப்படி வர வேண்டும் என்றால், கர்த்தரை துதியுங்கள். சங்கீதம் 107:1 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி 2வது வசனம், கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. என்ன என்றால், அந்த சங்கீதம் 107 அப்படியே நீங்கள் தொடர்ந்து வாசித்து வந்தீர்கள் என்றால், வனாந்திரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் வனாந்திரம்னா டெசர்ட்ல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, மரிக்க போகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு ஜபம். என்ன ஜபம் என்றால், என்னை விடுவித்தால் போதும் ஆண்டவரே, என்னை விடுவித்தால் போதும். என்ன இது வேணா அது வேணாம் கேட்கல அவங்க வனாந்திரத்தில் இருக்கும்போது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறார்கள்.
என்னை விடுவித்தால் போதும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். இதுதான் தன்னைத்தான் வெறுப்பது. தன்னைத்தான் வெறுப்பதுன்னா என்னன்னா, நான் எனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டேன், என்ன ஆபத்திலிருந்து காப்பாத்தினா போதும். அப்ப சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் எப்படி வரணும்னா, சங்கீதம் 107 பிரகாரம் இப்படிதான். அதுதான் ஆயக்காரனுடைய ஜெபத்தை இதை ஒண்ணுபடுத்துகிறேன். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தா, இந்த பாவத்திலிருந்து எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, இது எனக்கு நடந்தா போதும் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் தான் திருச்சபைக்கு வர வேண்டும். அதுக்கு தான் திருச்சபை ஏற்படுத்தினார். வனாந்திரத்திலே இவர்கள் அழியும் போது அந்த இடத்துல போய் எனக்கு இதை வேணும், கூல்ட்ரிங்க்ஸ் வேணும், பெப்சி வேணும், கோக் வேணும் இல்லை, என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினால் போதும் தகப்பனே. அதைத்தான் சங்கீதக்காரன் அங்கே காண்பிக்கிறான். இரண்டாவது இன்னொரு படத்தை பார்க்கலாம். 107 10 முதல் இது வனாந்திரத்தை போட்டு இருக்கிறார்கள். 10:11 சிறைச்சாலை போட்டிருக்கிறார்கள். 10:11 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டம் பண்ணின அவர்கள் அந்த காலத்திலும் மரண இருளில் வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இது சிறைச்சாலை குறிக்கிறது. அங்கே சங்கிலிகள் இரும்பு கம்பிகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருட்டு. அவர்களுக்கென்று இப்போ தனிப்பட்ட தேவை எதுவும் கிடையாது. அவர்களை யாரும் விடுவிப்பார் இல்லை. அவர்கள் கடவுளை நோக்கி உதவி கேட்கிறார்கள். there is no more agenda. வேற எந்த ஒரு காரியம் கிடையாது. this is the self denial. இதுதான் சுயத்தை வெறுத்தல். தன்னைத்தான் வெறுத்தல் என்றால் ஏதோ தன்னைத்தான் வெறுத்தல்னா வேற எதுவும் இல்லை. எனக்கு தனிப்பட்ட ஒரு காரியம் எதுவும் கிடையாது. என்னை ரட்சித்து ராஜ்யத்தில் சேர்த்தா போதும். ஏன்னா இப்ப இருட்டில் இருக்கிற, இருள் இருக்கிறேன், சிறைச்சாலையில் இருக்கிறேன், உள்ளே இருக்கிற, என்னை விடுவிப்பார்க்கு யாரும் இல்லை. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிர்பந்தமான மனுஷன். நான் என்னை விடுவிப்பேன் யார் இந்த அன்று பவுல் கேட்டது போல இன்றைக்கு திருச்சபை எதற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தால், பாவத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பாவத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவரை வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை தாருங்க ஆண்டவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் தகுதியாக வேண்டும் என்று சொல்கிறேன். இது ஒண்ணுதான் என்னுடைய அஜெண்டா, இது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள். அதற்கு தான் நான் திருச்சபைக்கு வர வேண்டுமே தவிர, இன்னைக்கு திருச்சபைக்கு எதற்கு வருகிறோம்? இன்னைக்கு பல திருச்சபை பல பிரசங்கம் எதுக்கு வரும்? இங்க வாங்க உங்களுக்கு இதை தரும், அங்க வாங்க உங்களுக்கு அது தருவார். இதெல்லாம் உண்மையான திருச்சபை கிடையாது. தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். திஸ் இஸ் செல்ஃப் டினையல். அடுத்து இன்னொரு சீன் அங்கே வைக்கிறாரு. ஒருவன் மரண படுக்கையில் இருக்கிறான், வியாதி இருக்கிறது, அவனுக்கு உணவு பிடிக்கவில்லை, சாப்பிட முடியவில்லை. அவன் ஜெபம் செய்கிறான். ஜெபம் செய்கிறனாலே தமது வார்த்தையை அனுப்பி அவனை விடுதலை ஆக்குகிறார். அவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட. அந்த வசனம் தான் சங்கீதம் 107:18-17 வாசிங்க. நிர்மூட தங்கள் பாதகத்தாலும் தங்கள் அக்கிரமினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல் வரைந்து சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் அனுபவத்திற்கு அவர் செய்கிற அதிசய நிமித்தம் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. இது அடுத்த ஒரு காரியத்தை இங்கே எழுதுகிறார். அப்போ திருச்சபையில் வந்து ஸ்தோத்திர பலி எதுக்கு சொல்றோம், ஆனந்த பலிகள் எதுக்கு சொல்றோம்னா, ஒரு காலத்தில் அக்கிரமத்தை செய்து கொண்டிருந்த நான் என்னை கர்த்தர் விடுவித்திருக்கிறார், எனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். அதற்கு தான் திருச்சபையில் வந்து ஸ்தோத்திர பலி செலுத்தணும். இல்லை பிரதர், இல்லை பிரதர்ன்னும் போதே பாதி போயிடுவாங்க. நான் ஒரு கார் கேட்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு தரல, நான் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது? நீங்க பாட்டு சத்தம் போட்டு பாருங்க, என்னால் பாட முடியாது. இதெல்லாம் உங்களோட ஓன் அஜெண்டா, இதெல்லாம் உங்களுடைய குறிக்கோள்கள். இப்படிப்பட்ட நபர் திருச்சபைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இது தன்னைத்தான் வெறுக்கிறது இல்லை. இப்ப எது நான் சர்ச்சுக்கு வர, இதெல்லாம் எனக்கு தருவார் ஆண்டவர். இது சொல்லல. சங்கீதம் 107 ரட்சிப்பு நித்திய ஜீவன், ரட்சிப்பு நித்திய ஜீவன், இதை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரமே திருச்சபைக்கு உள்ளே வந்து ஆனந்த சத்தத்தோடு கூட அவரை துதிப்பார்கள். நாம நினைக்கிறோம் இந்த பொருள் எல்லாம் பெருசு நினைக்கிறோம். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அவன். நீ 10 பென்ஸ்கார வாகனம் ஜெபம் பண்றதை பார்க்க உன் நித்திய ஜீவன் கொடுக்கிறாரு, அதுதான் பெருசுன்னு சொல்றாரு. அது நமக்கு பிரதானமாக தெரியவில்லை. இன்று அது நமக்கு பிரதானமாக தெரியவில்லை. ஏதோ நித்திய ஜீவன்.
வசனத்தை சரியாக படிக்கணும். அடுத்து இன்னொரு காட்சி அங்கே வைக்கிறார். சங்கீதம் 107 23 முதல் 32 வசனங்களிலே என்ன சொல்றது? கப்பலில் பயணம் செய்கிறார்கள், காற்று வீசுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி விடுதலை செய்கிறார். சங்கீதம் 107 26 சொல்லுகிறது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. அப்ப 4 விதமான காட்சி இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான். வனாந்திரம், சிறைச்சாலை, நோய், கப்பல். இது எல்லாமே உருவகப்படுத்தி இதை போலத்தான் ஒவ்வொரு பாவியும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்னா, என்ன காப்பாத்தினா போதும் ஆண்டவரே, என்ன காப்பாத்தினா போதும். கப்பல்ல இருக்கிற நானு, புயல் காத்து அடிக்கிறது, விழுந்தனால செத்து போற மரண பயம் வந்து விட்டது. ஒரு சில கூட்ட மக்கள் தங்கள் வேலையில் ரொம்ப பிஸியா வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கல்யாணத்துக்கு போறது என்னமோ, அவங்க நிச்சயதார்த்துக்கு போறது என்னமோ, பொண்ணு வீடு பார்க்கறது என்னமோ, புள்ள வீடு பார்க்கறது என்னமோ, வயசுக்கு வர நிகழ்ச்சி என்னமோ, பக்கத்து வீட்டில் டிவி பார்க்கறது என்னமோ, அப்படி ஏகப்பட்ட பிஸி. சிலர் வேலையெல்லாம் கூட பிஸி மாதிரி காமிச்சுக்கிறாங்க. திடீரென்று ஒரு பயம் வந்து விடுகிறது. ஐயோ செத்தா என்ன ஆயிட போறேன்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்த உடனே அப்பதான் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. செத்த அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கிறது. அதற்கு யார்கிட்ட போனோம்? இயேசு கிட்ட போனோம். திடீரென்று அவரை ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த மரண பயத்திலிருந்து காப்பாற்றினாலே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், வேற யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்களுக்கு தனிப்பட்ட குறிக்கோள் கிடையாது. ஏனென்றால் அந்த பயம், அந்த மரண பயம் மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிற இடமாக திருச்சபை இருக்க வேண்டும். அப்ப இதே போல ஒவ்வொரு பாவியும் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். எப்படின்னா, காப்பாத்தினா போதாண்டவரே, எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இது வேணும் அது வேணும் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் a great contradiction. இதுதான் தன்னைத்தான் வெறுத்தல் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு திருச்சபை இதுக்கு முரண்பாடாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபைக்கு எதுக்கு வரணும்? எல்லாம் தருவார். ஓடியா பைக் வாங்கி கொடுத்து பெட்ரோல் போடுவார், டீசலும் போட்டு விடுவார், அவரே எல்லாம் தருவார். ஓடியா அதனால இன்னைக்கு குவாலிட்டி கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு இல்லை. வராரு இவர், என்ன எப்பவுமே இதே தான் பேசினுக்கிறாரு, நான் வேற சர்ச்சுக்கு போறேன் பிரதர், சந்தோஷம் போயிட்டு வாங்க. நீ இருந்து திருச்சபை கெடுப்பதை விட இருக்கிற 4 பேர் போனா போதும். கடவுள் சொல்றார், நான் சொல்ல. இன்றைக்கு திருச்சபையில எத்தனை மக்கள் நொறுகுண்ட இருதயத்தோடு, தாழ்மையோடு, மனதுருக்கத்தோடு, அர்ப்பணிப்போடு கூட கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பிய ஜனங்களாக இருக்கிறார்கள். இதுதான் தன்னைத்தான் வெறுத்தல். கிறிஸ்துவின் சிந்தை நிரம்பிய ஜனங்களாக இருக்கிறார்கள். இதுதான் இயேசுவை பின்பற்றுகிறது. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், you want to follow me, என்னை பின்பற்ற வர வேண்டாம், இதை செய்கின்றார். உண்மை திருச்சபை என்பது அங்கே கிறிஸ்து மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும், உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நம்மை தாழ்த்துகிற இடமாக திருச்சபை இருக்க வேண்டும். இதுதான் திருச்சபை. 7வது காரியம், மத்தேயு 16 அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 16:27. 7வது காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை, தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவருடைய வருகையிலே பலன் உண்டு. உண்மையான திருச்சபைக்கு அவருடைய வருகையிலே பலன் உண்டு, 2ஆம் வருகையிலே பலன் உண்டு. அப்போ இங்கே படுகிற உபத்திரவம் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. இங்கே படுகிற உபத்திரவம் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாது. எந்த அளவிற்கு அவராக உபத்திரவப்படுகிறோமோ, எனக்கு நோய் வந்துச்சானால் உபத்திரப்படுற அது இல்லை, எந்த அளவிற்கு அவருக்காக உபத்திரப்படுகிறோமோ அதை விட மேலான ஒரு மகிமை பரலோகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். அதுதான் உண்மையான திருச்சபை. எப்போதும் 2வது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த பார்வையோடு கூட இருக்க வேண்டும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமையில சில நேரங்களில் 3 மணிக்கு 3:45 வரும் ஒரு சிலர் வருகிறார்கள். கஷ்டமான காரியம்தான், வெயிலில் வருகிறது. ஆனால் இங்கே படுகிற உபத்திரவத்திற்கு மேலே பலன் உண்டு. சிலர் கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா தூங்குங்க. தூக்க மாத்திரை வாங்கி போட்டு தூங்குங்க, ரொம்ப நல்லது. தூக்கம் வரலடா தூக்க மாத்திரை போட்டு ஏசியை போட்டு தூங்குங்க. கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு உபத்திரமும் நான் படக்கூடாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பிரதர். இதுக்கு ஒரு ஜபம், ஒரு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஜபம். என்ன கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்தாய்?
திருச்சபை என்பது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த பார்வை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடைய வருகையிலே இந்த திருச்சபைக்கு என்ன பலன் கொடுக்க போகிறார். திருச்சபை என்பது 1ஆம் வருகை குறித்தே பேசிட்டு இருக்கக்கூடாது. அக்டோபர் ஆரம்பிச்சிடுவாங்க கிறிஸ்மஸ், அதோட வர வேண்டியது. அப்படியே வீடு வீடாக போய்க்கணும், அப்படியே பாட்டுக்கணும், டீஸ் கேக் அப்படி சாப்பிட்டுக்கணும், ஹாப்பியாக பாட்டு பாடிக்கணும். 1ஆம் வருகையே பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் திருச்சபை. 2ஆம் வருகை குறித்து திருச்சபை பிரசித்தப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மகிமையிலே அவர் வரும்போது அதற்கான பலனை தருவார். அந்த இடத்திலே பாவம் கிடையாது, மாம்சத்தோடு போராட்டம் இல்லை. கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் பார்க்க போகிற இடம் அந்த இடம். அப்ப இந்த திருச்சபை அவருடைய மகிமையிலே அவருடைய 2ஆம் வருகையிலே எத்தனை பேர் அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம். அதற்கு திருச்சபைக்கு வர வேண்டும். அதுக்கு தான் திருச்சபைக்கு வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:1 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 5:1 உங்களுக்குள்ளே இல்ல 2 கொரிந்தியர் 5:1 பூமியின் கூடாரமாகிய பூமியின் கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். உண்மையான திருச்சபை பரலோகத்தின் பார்வை இருக்க வேண்டும், உலகத்தின் பார்வை அல்ல. இந்த வீடு அழிந்து போய்விடும், அழியக்கூடாத தேவனால் கட்டப்பட்ட வீடு ஒன்று அங்கே இருக்கிறது. அதுதான் இயேசு சொல்றார், நான் வருகையிலே மகிமை பொருந்தினவராய் வரும்போது அதற்கான பலன்களை, கிரியைகளுக்கு தக்க பலனை நான் தருவேன் என்று சொல்லி நிறைவு செய்கிறார். ஆகவே உலகத்தின் பார்வையில் திருச்சபைக்கு எப்போதும் உலகத்தின் பார்வை இருக்கக்கூடாது, பரலோகத்தின் பார்வை இருக்க வேண்டும். அப்ப திருச்சபையில் உள்ள மக்கள் அன்பிலும் நற்கிரியைகளை செய்து இயேசு எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். இவர் எப்ப சத்தியத்தை முடிப்பார்னு காத்து நிற்கக்கூடாது. 10-20 ஆயிடுச்சு, வாலிப பிள்ளைகள்லாம் தவிக்கிறாங்க, 11 மணிக்கு நான் அங்கே போய் ஆகணும். இன்னைக்குன்னு பார்த்து இவர் இவ்வளோ நேரம் இழுத்துன்னு இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கணும்? அன்பிலும் நற்கிரியைகளை செய்து இயேசு எப்ப வருவார் என்று காத்து கொண்டிருக்க வேண்டும். திருச்சபை எப்ப முடியும் காத்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் திருச்சபை விசுவாசிகள் அல்ல. இயேசு எப்போது வருவார், எனக்கு என்ன பலன் தருவார், எனக்கு என்ன பலன் தருவார்னா உலகத்தில் இப்போ எல்லாருடைய பார்வை இங்கே தான் இருக்கிறது. அதனால தான் பவுல் எழுதுறார், பூமியில் உள்ள மேலானவை நாடுகள் பரலோகத்துக்கு போனா எனக்கு என்ன தருவார், நித்திய ஜீவனோடு கூட சில காரியங்கள் தருவார். அதுல ஏதாவது நான் குவாலிஃபை ஆகிறேன் செக் பண்ணிக்கணும். அதுக்குதான் திருச்சபைக்கு வரணும். இங்க வந்து உட்காந்து 4 வீல் வாங்க வேணா, 4 வீலர் வாங்க வேணா, 5 வீலர் வாங்க வேணா, 6 வீலர் வாங்க வேணா, 2 வீலர் வாங்க வேணா, இதை யோசித்து கொண்டு உட்கார்ந்து திருச்சபை அல்ல. இதுதான் இயேசு சொல்றார். ஆகவே இதை ரொம்ப முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் நம்முடைய பார்வை 2ஆம் வருகையை நோக்கி இருக்க வேண்டும். திருச்சபையுடைய பிரதான நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். நாம் எப்படி திருச்சபையை தேர்ந்தெடுக்கிறோம், நாம் எப்படி திருச்சபை தேர்ந்தெடுக்கிறோம்? இந்த திருச்சபைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க, இந்த திருச்சபை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. இதில் ஸ்டெயின்டு கிளாஸ் போட்ட திருச்சபையில் தேர்ந்தெடுக்கிறோமா? பல கண்ணாடி இருக்கும், இல்லை பில்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கார் பார்க்கிங் உண்டு, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி தனியாக நடத்துகிறாங்க, இங்கே ஒன்றுமே இல்லை, நல்ல சவுண்ட் சிஸ்டம், நல்ல மியூசிக், நல்ல சிங்கர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள ஆடினே பாடுறாங்க, நீங்கள் உக்காண்டே பாடுறீங்க. இது எதுவுமே பைபிளில் சொல்ல. இப்போ நான் சொல்லுங்கிறது எதுவுமே பைபிளில் சொல்ல. இப்போ நான் சொல்றது எதுவுமே பைபிளில் திருச்சபை என்றால் இப்படி தான் போடப்பட்டிருக்கிறது. அந்த திருச்சபை இந்த 7 காரியங்கள், அடிப்படை காரியங்கள் இருக்கிற திருச்சபை தான் உண்மையான திருச்சபை. இயேசுவை அறிக்கை செய்கிற இடமாக இருக்க வேண்டும், வெளிப்பாடு நிறைந்த இடமாக இருக்க வேண்டும். உலகத்தோடு கூட ஒரு யுத்தம் எப்போதும் இருக்க வேண்டும். அங்கே உலகத்தின் காரியங்கள் மேன்மைப்படுத்தக்கூடாது. 2ஆம் வருகை குறித்த பார்வை எப்போதும் இருக்க வேண்டும். திருச்சபை கண்டித்து உணர்த்த வேண்டும். உலகத்தோடு கூட உள்ள மக்களை கண்டித்து உணர்த்துகிற இடமாக, பிசாசுகளோடு செய்கிற ஒரு யுத்தமாக அந்த திருச்சபை இருக்கணும். இப்படிப்பட்ட திருச்சபை தான் கிறிஸ்து ஏற்படுத்த நினைத்தார். இப்படிப்பட்ட திருச்சபை தான் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய பார்வைகளை நாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்த்து இப்படிப்பட்ட திருச்சபைக்குள்ளாக நம்முடைய திருச்சபை மாற நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியை நாங்கள் அநேக முறை படித்திருக்கிறோம். ஆனால் இதில் உள்ள ஆழங்களை இன்று நீர் எங்களுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்தீர்.
இந்த பகுதியை நாங்கள் அநேக முறை படித்திருக்கிறோம். இதில் உள்ள ஆழங்களை இன்று புரிந்து கொள்ள உதவி செய்தீர். உண்மையான திருச்சபையின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஒருவேளை உலகத்தின் காரியங்களுக்காக திருச்சபைக்குள்ளே நாங்கள் உள்ளே பிரவேசிப்போம் என்றால், எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள நாங்கள் திருச்சபைக்கு இனி வராமல், அன்றைய ஆபத்தில் இருந்த பிள்ளை நீர் எப்போது விடுவித்தரோ அப்போது அவனுக்கு அந்த விடுவித்ததற்கு நன்றி செலுத்துகிற பிள்ளையாக, அவர்களுக்கு தனிப்பட்ட குறிக்கோள் எதுவும் இல்லாமல் அவர்கள் உனக்கு எப்போது நன்றி செலுத்துகிறார்கள், அதே போல நாங்களும் எங்களை நீ ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிற இடமாக இந்த இடத்தை மாற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த வெளிப்பாடுகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இனி வரும் நாட்களிலே திருச்சபையின் புனிதத்தை எங்கள் மூலமாக நாங்கள் கெடுக்காதபடி பிசாசான ஒருவேளை எங்களை பயன்படுத்துகிறான் என்றால் தைரியத்தோடு கூட சொல்ல, எனக்கு பின்பாக போ சாத்தான் என்று தைரியமாக சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்கள் மூலமாக இந்த திருச்சபையிலே உமது நாமம் மகிமை அடைய வேண்டுமே ஒழிய உமது நாமம் ஆண்டவரை சிறுமை அடையக்கூடாது. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.